ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போற கதை வந்து காதலிக்க நேரமில்லை. காதலிக்க நேரமில்லை பொறுத்தவரை எந்த மாதிரியான கதைனா வந்து இது ஒரு ஆக்சுவலா ஃபீமேல் பேஸ் மூவி சரிங்களா? ஸோ நித்யா மேனன் வந்து நிச்சயமாகும் சரிங்களா? நிச்சயமாகி கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து மாப்பிள்ளை என்ன சொல்றாரு, நம்ம விசாக்கு அப்ளை பண்ணுங்கிற முதல்ல ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுவோம் சார். முதல்ல ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுவாங்க. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு 2 பேரும் தனித்தனியாக வீட்டுக்கு போயிடுவாங்க சரிங்களா? ஏன்னா கல்யாணம் முடியல, அப்புறம் என்ன ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு போயிடுவாங்க. இருந்தாலும் மாப்பிள்ளை கொண்டு சரி வாரியா ரூம் போய் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வரும்போது நிச்சயம் இல்லடா நான் வரலன்னு சொல்லி சர்ப்ரைஸா போவாங்க. சர்ப்ரைஸா போனா உள்ள வேற ஆள் கூட அவன் மெசேஜ் பண்ணிருப்பான். ஆனா துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்கன்னா, ஆமா பண்ணுவாங்க. பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இப்பனா எனக்கு முன்னாடி குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை. ஸோ நீ வந்து மரியாதையா அவனை மிரட்டி, நீ வா நீ தான் அப்பான்னு சொல்லி காமி. இவனுக்கு இன்ஃபர்டில்னா அந்த இவன் வந்து இன்ஃபர்டைலு இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வந்து நான் இப்போ ஸ்பெர்ம் சொல்லி பேபி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ போயிட்டு இவங்க அந்த ப்ராசஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துருவாங்க. ஜெயம் ரவி என்னடா பண்ணாருன்னா, அவர் தான் அந்த ஸ்பெர்ம் டோனர். அந்த ஸ்பெர்ம் வந்து இவங்களுக்குள்ள போச்சுங்கிறது என்னன்னா வந்து, அவரை பொறுத்தவரை வந்து இந்த உலகம் வந்து சேஃபான உலகம் கிடையாது. அதாவது சேஃபானா அந்த ஃபியூச்சருக்கு வந்து இது நல்ல உலகம் கிடையாது. இது தப்பா மாற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால, அவருக்கு வந்து நான் இன்னொரு குழந்தையை உருவாக்கி இந்த உலகத்தை மாறமாக்க விரும்பல அப்படிங்கிற மாரி ரொம்ப மேல்நோக்கி எண்ணம் கொண்டவர். இதுக்கு நல்ல ஒரு கூட சுத்தி இருக்க 2 ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணு யோகி பாபு சார், இன்னொருத்தர் இருக்காரு. ஸோ அவங்களுக்கு என்ன மாரி இருந்தாலும் அவங்க வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்துக்காக ஸ்பெர்ம் வந்து ஃப்ரீஸ் பண்ண போவாங்க. அப்ப இவரும் போயிருவாப்ல. இவரும் போய் ஸ்பெர்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டு வந்துருவாப்ல. அந்த ஸ்பெர்ம் ஊருக்குள்ள போகும். இதுக்கு நல்ல இவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மாடலிங் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகணும், குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை. நம்ம குழந்தை பெத்துக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்கேஜ்மெண்ட் கூட சொல்லாம கொள்ளாம நான் வரமாட்டேன் போடான்ட்டு வீட்டுல உட்காந்துருவாங்க. ஸோ இவர் இங்க ஃபெயிலியர்ல இருக்காரா? ஸோ அப்போ வந்து இன்டர்மென்ட் மேம்க்கு குழந்தை பேபி ஃபார்ம் ஆயிரு. பேபி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த பேபியோட அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து உஷாராச்சுல வேற ஆள் பேரை போட்டு வச்சிருப்பாரு. எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க கிடைக்காது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து எதார்த்தமா 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு குழந்தை பிறந்து பையனுக்கு பெரிய வயசாயிடும். ஸோ அவங்க கூட தான் நம்ம வம்புலது ஒரு சின்ன பெரிய ஒரு 5 ஒரு 5த் படிப்பான்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். அந்த வயசு இந்த கூட தான் இருப்போம். அந்த மாதிரி வயசாயிருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது 2 பேரும் மோதலா ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும். இது மூலமா நித்யா மேம் இன்ட்ரோ ஆகி, இதுக்கு மேலே நம்ம மீட் பண்ணியிருக்கோம் ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் அவன் லைஃப் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி மீதி கதை. கடைசி வரைக்கும் இது என் பிள்ளை தான் அப்படிங்கிற மாதிரி கிரிஞ்சாக முடிச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப மெச்சூர்டா, ரொம்ப சூப்பரா. எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. உண்மையிலேயே சூப்பர் படம். நீங்க அந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லாம் மறந்துட்டு ஏதாவது குப்பை நல்லா இருக்குன்ட்டு வாங்க அப்படிலாம் கிடையாது. இது உண்மையிலே செம்ம சூப்பரான படம். இது வேற டேரக்டர் இருந்தாங்கன்னா தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. இது பொலிட்டிக்கல்னால தான் அது வந்து ஏதோ மறைக்கடிக்கப்பட்டுச்சோங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே தவிர படம் உண்மையிலே செம்ம சூப்பரான படம், செம்ம மெச்சூர்டான படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஸோ சான்ஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. இதே நல்ல வந்து பார்க்குற வரைக்கும் டாடா பாய்.